السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، وقال تعالى في القرآن الكريم القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாமெல்லாம் உயிரை மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபீன்கள், சுஹதாக்கள், இமாம்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும், இன்னும் உங்கள் மீதும் என் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாய், அன்பாத இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொடர்படியாக இந்த ரமலானுடைய மாதத்தில் ஏதோ அமல்களை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இதே போன்ற வாய்ப்பை உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தந்துள்ள வேண்டும் என பிரார்த்தனை செய்தவனாய், அன்பாதவர்களே, நாம் அவ்வப்போது தொடர்படியாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களுக்கு சொல்லி காமித்த படிப்பினை தரக்கூடிய சம்பவங்களை நாம் பார்த்து வருகிறோம். அதில் கிடைக்கக்கூடிய இபரத்துகளை, படிப்பினைகளை நாம் பார்த்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையையும் நாம் அமைத்துக் கொள்வதற்காக வேண்டி நாம் முயற்சி செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் அன்பானவர்களே, நாம் நம்பிக்கை ஒரு காலம் நாம் இழக்கக்கூடாது. அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, அல்லாஹுடைய ரஹமத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, ஒரு காலம் நாம் அதிலே நாம் அந்த நம்பிக்கையை நாம் இழந்து விடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகவும் மன்னிக்கக்கூடியவன் என்பதை நாம் அதிகமான இடங்களில் பார்த்து வருகிறோம். அப்போ அல்லாஹுவை பயந்தவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்டிப்பான முறையில் அவனுடைய மன்னிப்பை தான் நாடியவாறு அல்லாஹ் கொடுக்கிறான் என்பதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, முன் வாழ்ந்த சமூகத்தில் நடந்த ஒரு நபர் செய்த அல்லாஹுடைய பயத்தினால் ஒரு நபர் செய்து கொண்ட ஒரு காரியத்தை பற்றி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: அன்ன ரஜுலன் கான கப்லக்கும், உங்களுக்கு முன்னால் ஒரு மனிதர் இருந்தார். அந்த மனிதருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரகஸஹுல்லாஹு மாலன், அல்லாஹ் அவருக்கு நிறைய செல்வங்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அந்த செல்வங்கள் அவருக்கு நல்ல செழிப்பான முறையில் இருந்தது. ஆனால் அந்த நபருக்கு மரணம் நெருங்கியது. அந்த மரணமானது அவர் நெருங்கி வரக்கூடிய அந்த சமயத்தில் அவர் கேட்கிறார், தன்னுடைய மகனிடத்தில் கேட்கிறார், தன்னுடைய மகன்களிடத்தில் அவர் கேட்கிறார்: ஐய அபின் குந்து லக்கும், நான் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தந்தையாக நான் இருந்தேன் என்று கேட்கிறார். உடனே காலு, அவர்கள் அனைவரும் சொன்னார்கள்: கைர அபின், நீங்கள் எங்களுக்கு ஒரு சிறந்த தந்தையாக இருந்தீர்கள் என்று அந்த பிள்ளைகள் சொல்றாங்க. தந்தை கேட்கிறார், நான் எப்படிப்பட்ட ஒரு தந்தையாக உங்களிடத்தில் நான் நடந்து கொண்டேன் என்று கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க: கைர அபின், நல்ல சிறந்த ஒரு தந்தையாக நீங்கள் எங்களிடத்தில் நடந்து கொண்டீர்கள் என்று சொல்கிறார்கள். இதை கேட்டதற்கு பிறகு அந்த மனிதர் சொல்கிறார்: கால ஃபஇன்னி லம் அஅமல் கைரன் கத்து, ஆனால் உங்களிடத்திலே சிறந்த தந்தையான நடந்தேன் என்று நீங்கள் சொல்கிறீர்கள், ஆனால் ஃபஇன்னி லம் அஅமல் கைரன் கத்து, நான் ஒருபோதும் நல்ல காரியங்களை நான் செய்ததே இல்லை. நான் என்ன செய்வது? நல்ல காரியங்களை செய்ததில்லை, மரணம் வரப்போகிறது, நாளை மறுமையினுடைய நிலைமை என்ன, அல்லாஹ் எப்படியெல்லாம் தண்டிக்கப் போகிறான் என்று தெரியவில்லை என்று பயத்தில் சொல்கிறார். உங்களிடத்தில் நல்ல தந்தையாக இருந்தேன், ஆனால்
நான் நல்ல அமல்களை நான் ஒருபோதும் செய்ததில்லையே. அதனால் பைதா முத்து, ஒருவேளை நான் மரணித்து விட்டால் நீங்க என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்னை நீங்கள் எரித்து விடுங்கள், என்னை நீங்கள் எரித்து விடுங்கள். நீ என்னை நீங்கள் எரித்து விடுங்கள். எரித்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று சொன்னால், எனது சாம்பலை காற்று நன்கு வீசக்கூடிய, நல்லா காற்று அடிக்கக்கூடிய அந்த காலத்தில், அதாவது சூறாவளி காற்று, அப்படியே வார்த்தை ஹதீஸில் இடம்பெறுகிறது, யௌமின் ஆசிஃபின், சூறாவளி காற்று அடிக்கக்கூடிய அந்த தினத்தில் அதை காற்றோடு காற்றாக நீங்கள் அப்படியே கலந்து விடுங்கள் என்று தன்னுடைய மகனிடத்திலே இவர் சொல்கிறார். இவர்களும் அதே மாதிரி செய்தார்கள். தந்தை சொன்னதை போன்றே அவர் இறந்ததற்கு பிறகு அவரை எரித்து அவருடைய சாம்பலை காற்றடிக்கக்கூடிய, நல்ல கடுமையான காற்று வீசக்கூடிய அந்த நாளில் அந்த காற்றோடு காற்றாக தனது தந்தையினுடைய சாம்பலை அப்படியே தூவிவிட்டார்கள். காற்றோடு காற்றாக அது கலந்து விட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபஜமஅஹு அல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹ் அந்த காற்றோடு காற்றாக கலந்த எல்லா துகள்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து மீண்டும் அவரை ஏற்படுத்தினான். காற்றோடு காற்றாக கலந்து போன அந்த சாம்பலை எல்லாம் ஒன்று சேர்த்து அவரை அப்படியே கொண்டு வந்தான். கொண்டு வந்து கேட்டான், ஏன் இப்படி உன்னை எரித்து காற்றோடு காற்றாக உன்னை கலக்க வைக்க சொல்லக்கூடிய அளவுக்கு செய்ய சொல்லி உன்னை தூண்டியது எது என்பதாக அல்லாஹ் கேட்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை, அல்லாஹ்வே உன்னுடைய பயம்தான், உன்னுடைய பயம்தான். காரணம், நான் வாழக்கூடிய காலத்தில் எந்த ஒரு நல்ல அமலையும் நான் செய்யவில்லை. நாளை நான் இப்படி புதை உண்டு போனால், இறந்து போனதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை என்னவாகும், என்னுடைய நிலைமை என்னவாகும், எவ்வளவு பெரிய தண்டனை நான் அனுபவிக்க வேண்டியது இருக்கும் என்ற பயத்தில் என்னை எரித்து அப்படியே காற்றோடு காற்றாக நான் கலக்க சொன்னேன் என்று அவர் சொல்கிறார். ஆனால் அல்லாஹ் எவ்வளவு பெரிய வல்லமை மிக்கவன். நாம் காற்றோடு காற்றாக கலந்து போனாலும், உடல்கள் உருத்தெரியாமல் அழிந்து போனாலும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை அப்படியே ஒன்று திரட்டி மீண்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை கேள்வி கேட்பான். தண்டனையாக இருந்தால் தண்டனை கொடுப்பான், சொர்க்கவாசியாக சொர்க்கத்திற்கு நுழைப்பான் என்பதற்கு அல்லாஹ் மிகவும் ஆற்றல் உடையவன் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர் சொன்ன வார்த்தை, யா அல்லாஹ், நாளை மறுமையில் உன்னுடைய தண்டனை என்னவென்று எனக்கு தெரியாது, உன்னை பயந்தேன், உன் தண்டனையை பயந்தேன், உனது தீர்ப்பை பயந்தேன், அதனால் இவ்வாறு செய்ய சொன்னேன். இதை சொன்னவுடன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரை தனது ரஹ்மத்தால் அவரை அரவணைத்துக் கொண்டான். மற்றொரு அறிவிப்பில் வரும் பொழுது அல்லாஹ் அவரை மன்னித்து விட்டான் என்பதாகவும் மற்றொரு அறிவிப்பில் வருகிறது. இந்த செய்தி புகாரியில் 3478வது செய்தியாகவும், முஸ்லீமில் 2757வது செய்தியாகவும் பதிவு செய்யப்படுகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, தாய்மார்களே, இதில் நாம் விளங்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் நாம் எந்த சூழ்நிலையில் எப்படி இருந்தாலும் அல்லாஹ் மீண்டும் நம்மளை ஒன்று சேர்ப்பான் என்பது மட்டுமல்ல, அல்லாஹுடைய ஆற்றலும் புரிகிறது. அதே நேரத்தில் அல்லாஹுவை பயந்து வாழும் பொழுது அல்லாஹ் கண்டிப்பான முறையில் அவனை பயந்ததற்காக வேண்டி, அவனை அஞ்சி வாழ்ந்ததற்காக வேண்டி அல்லாஹ் நமது பாவங்களை மன்னிப்பான் என்று தெரிகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களின் உறவுகளே, ஒரு காலம் அல்லாஹுடைய அந்த மன்னிப்பை விட்டு நாம் நிராசை அடைந்து விடக்கூடாது. அல்லாஹுடைய அந்த மன்னிப்பை நாம் ஒரு காலம் நிராசை அடைந்து விடக்கூடாது. கண்டிப்பான முறையில் அல்லாஹ் நம்மளை மன்னிப்பான். எப்படியாப்பட்ட பாவமாக இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். எனவே நமது பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் அல்லாஹ் தான் என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடக்கூடியவர்களாக, அவனிடத்திலே மீளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகம் என்பது நிரந்தரமான ஒரு வாழ்க்கை அல்ல. என்றைக்காவது ஒரு நாள் நாம் மரணிக்கத்தான் போகிறோம். இந்த உலகத்தில் நாம் நிரந்தரமாக வாழப்போகும்போது அல்ல. எவ்வளவு பணங்களை நாம் சம்பாதித்தாலும், எவ்வளவு பெரிய மாளிகையை நாங்கள் கட்டினாலும், எவ்வளவு பெரிய விலை உயர்ந்த கார்களை நாங்கள் வாங்கினாலும், ஆனால் எதுவும் நம்மோடு வரப்போவதல்ல. நாம் செய்த அமல்கள் மட்டும்தான் நம்மோடு வரப்போகிறது. நம்மை சுற்றி வைக்கக்கூடிய கஃன் துணி கூட சில நாட்களில் அது உக்கி மக்கி போய்விடும்.
என்னதான் நம்மளை சுத்தி சுத்தி வந்த மகனாக இருந்தாலும், மகளாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், தனது வாப்பாவாக இருந்தாலும், பிள்ளை யாராக இருந்தாலும் தொழுகை வரைக்கும் வருவார்கள், குழியில் நம்மளை புதைக்கும் வரைக்கும் வருவார்கள், அதற்கு பிறகு திரும்பிதான் செல்வார்கள். யாரும் நம்மோடு கூட வரப்போவதல்ல, யாரும் நமக்கு சிபாரிசு செய்ய போவதும் அல்ல. ஆக நாம் செய்யக்கூடிய அமல் தான். யாருக்காக வேண்டியும் நாம் நம்முடைய விஷயங்களை பார்த்து பார்த்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. யாரோ ஒருவருக்காக வேண்டி செய்கிறோம், அல்லாவுக்காக வேண்டிய அந்த விஷயங்களை பார்த்து பார்த்து செய்ய வேண்டும். யாருக்கோ யாருக்காக வேண்டிய வாழ்வதல்ல, அல்லாவுக்காக வேண்டிய ஒரு மார்க்கத்தை பேணி பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். காரணம், யாருக்கோ யாருக்காகவோ அவர்கள் என்ன நினைப்பார்கள், இவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நமது காரியங்களை மார்க்கத்திற்கு புறனாக நாம் செய்ததற்கு பிறகு நாளை மறுமையில் யாருக்காக வேண்டி பார்த்து பார்த்து செய்தோமோ அவர் குறை சொல்வாரா, இவர் குறை சொல்வார் என்று யாருக்காக செய்தோமோ யாரும் நாளை மறுமையில் வந்து அவர் எனக்காக தான் செய்தார் என்று யாரும் சொல்ல போவதல்ல. அன்பாதவர்கள், இந்த உலகமான நிரந்தரம் அல்ல, இந்த உலகம் அழியக்கூடியதுதான். கல்லா இதா துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா, இந்த பூமியானது அப்படியே தூள் தூளாக தகர்க்கப்படும். அல்லாஹ் வேறொரு இடத்தில் சொல்வான், குல்லுஹா அலைஹா ஃபான், இந்த பூமி பந்தின் மீது இருக்கக்கூடியது எல்லாம் அழியக்கூடியதுதான். குல்லு நஃப்ஸின் லாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். ஐனமா தக்கூனு யுதரீக்குமுல் மௌத், நீங்க எங்க இருந்தாலும் மரணம் வந்தே தீரும். எவ்வளவோ குர்ஆன் வசனங்கள். இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல, இது வெற்றுக்கூடுதான், இது ஒரு அலங்காரம் தான், இது ஒரு ஜீனத், இது அலங்கரிக்கப்பட்ட அலங்காரம் என்பதை உணர்த்துகிறது. அந்த அடிப்படையில் அன்பானவர்களே, இந்த உலகமானது ஒரு வேடிக்கையானது தான். இது நம்மளை ஏமாற்றி விடக்கூடாது. நாளை மறுமைக்காக நாம் தயாரிப்பு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அமல்களை கொண்டு நமது வாழ்க்கைகளை நாம் அலங்கரிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பாவமிட்டு அதிகமாக கேட்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்குவானாக நான் பிரார்த்தனை செய்தவனாய், அவன் அருளிலே அதிகமாக நம்பிக்கை வைத்து அவன் பக்கம் திரும்பக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களை என்னை மக்களே புரிய வேண்டும் என பிரார்த்தனை செய்தவனாய் எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.